முதல்ல இது பேசி முடிச்சுட்டு அப்புறம் கடைசியா போகும்போது போட்டோ காட்டுறேன். எடுத்தோன்னா போட்டோனா எடப்பாடி பழனிசாமி தான் கோவம் வருது. சும்மா அவர் போட்டு லாகிங் பண்ணிட்டே இருக்கீங்க. இருங்க, அதான் போட்டோ நீ வச்சிருக்கிய, அதான் அந்த போட்டோ தான், இந்த போட்டோ தான் பாத்துட்டீங்களா? நல்லா இருக்கா? இப்ப நான் ஒரு போட்டோ கேட்டவா? இந்த போட்டோ பாருங்க, இது நல்லா இருக்கு. கீழே ஒருத்தர் படுத்திருக்காருமா, யாரும் தெரியுதா? இப்படிதான் ஒரு முதலமைச்சர் ஞாபகம் இருக்கா? இதை சொன்னதுக்கு தான் எனக்கு கண்ணாம திட்டுறாரு. இப்போ எனக்கு எந்த அனுபவம் இல்லைன்ட்டாரு. ஆமா, நான் சொன்னேன் இந்த அனுபவம் எல்லாம் எனக்கு கிடையாது. யார் காலையை பிடிச்சி பதவி பொறுப்பு வாங்கின அனுபவம் எனக்கு கிடையாது. சங்கி கூட்டத்துக்கிட்ட அடிமையா இருக்கிற அனுபவம் எனக்கு கிடையாது. ஏற்கனவே சென்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜக கிட்ட அதிமுகவை வாடகை கிட்டாரு. இந்த தேர்தலில் வித்துட்டாரு. தமிழ்நாடு அடுத்து வித்துருவாரு பாஜக கிட்ட. பாஜக இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள்ல எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடுறாங்க, குறுக்கு வழியிலேயே வந்துடுறாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் அவங்க நுழைய முடியல. ஏன்? இது சுயமரியாதை மண். நம்முடைய முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இங்க ஆண்டு கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் சுயமரியாதை மிக்க மக்கள், அடிமையாக இருக்க மாட்டோம். அதனாலதான் நம்முடைய தலைவர் சொல்றாரு, நம்முடைய தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலாகத்தான் இருப்போம். இந்த எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மூலமா தமிழ்நாடு அடிமையாக்கவும் நினைக்கிறாங்க. அவங்கள இந்த தேர்தலில் மீண்டும் ஒரு நல்ல பாடத்தை கத்துக் கொடுத்து, ஏற்கனவே ஒரு 10 தோல்வி பழனிசாமி தான், இந்த தேர்தலோட மொத்த தோல்வி பழனிசாமி ஆக்கி வீட்டுல உட்கார வைக்கணும். சரியா? செஞ்சு காட்டுவீங்களாமா?